இந்த இக்ரிமா பின் அபூ ஜஹல் இருக்கிறார் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் ஒரு கப்பலில் கடல் பிரயாணம் செஞ்சு போயிடுறாரு. கப்பலில் ஏறி போயிடுறாரு, ஊரை விட்டு ஓடி போயிடலான்ட்டு. ஒரு பெரிய கூட்டம் போகுது. யார் இந்த குறைசிகள் எல்லாருமே எஸ்கேப் ஆகி, சில பேர் ரசூலாட்ட சரணடைய விரும்பாமல் ஊரை விட்டு ஓடுறாங்க. ஓடி அங்கே போகும்போது சூறாவளி காற்று வீசுது. சூறாவளி காற்று வீசினோன்னா படகோட்டி மக்களை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்க, ஆனால் பிரார்த்தனை செய்யும்போது சிலைகளை கூப்பிடாதீங்க, இன்றைக்கி அல்லாவை மட்டுமே கூப்பிடுங்க, ஏன்னா கடலில் அல்லாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், சிலைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். இந்த மாதிரி இந்த கடல் கொந்தளிப்பை அல்லாஹ் நிறுத்த சொல்லி அல்லாட்ட உதவி கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் நினைக்கிறார், இக்ரிமா இப்னு அபூ ஜஹல், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கடலில் அல்லாவை மட்டுமே அழைக்க வேண்டும் என்றால் தரையிலும் இதுவே தானே சரியாக இருக்கும். அப்போ கடலில் அல்லாவுக்கு அதிகாரங்கிறாங்க, அப்போ சிலைகளுக்கு சக்தி இல்லைன்னு இவங்க எல்லாரும் கூட வந்தவங்களே சொல்லும்போது மண்டை காஞ்சிடுறாரு. அப்போ இதுக்காகவும் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இறைவா நான் உன்னிடம் இப்போது வாக்குறுதி கொடுக்கிறேன், நீ என்னை காப்பாற்றினால் உன்னுடைய தூதரிடம் நான் போய் சரணடைவேன், என்னை அவரிடத்துல ஒப்படைப்பேன், அவர் எனக்கு கண்டிப்பாக இரக்கம் காட்டுவார் அப்படின்னு சொல்லி அவர் துவா செய்கிறாங்க. அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கிறான். கடல் கொந்தளிப்பு நிற்கிது. அவர் திரும்பி ஊருக்கு வந்துடுறார். மக்காவுக்கு ரசூலாட்ட போய் மனம் திரும்பி வர்றாரு. இவரை ரசூலா மன்னிச்சு விட்டுறாங்க. ஏன்னா இவராக நினச்சா தப்பிச்சு போயிருக்கலாம்ல. அந்த திரும்பி வரும்போது இவர் தூய்மையான எண்ணத்தோடு அவர் வந்திருக்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ், இவர் சாதாரண வேலை அவர் பண்ணல. உமர்லியானுடைய ஆட்சியில் யர்முக் யுத்தத்தில் இவர் மிகப்பெரிய ஒரு சேவை ஆற்றுறாரு. அதிலே ஷஹீதும் மாறாரு. மிக சிறந்த மூமின்களில் ஒருத்தர் யார், அபூ ஜஹலுடைய பையன். அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்தில் அவ்வளோ உள தூய்மையோட அவ்வளோ சிரமமான நேரங்களில் இது பண்ணியிருக்காரு. மொத்தமே 4 லீடர்கள் உமர்லியானு நியமிக்கிறாங்க. அதாவது படைக்கு தளபதி. அந்த தளபதி போஸ்டிங்கு உமர்லியானு கொடுத்தாங்கன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொடுக்கவே மாட்டார். யாருக்கு, அபூ ஜஹலுக்கு, இவருக்கு உமர்லியானுவே இவருக்கு போஸ்டிங் கொடுத்து இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போய் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்று இவங்க மரணிக்கிறாங்க.